அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ அமாங் த ஃபாலோயிங் வில் பி அவார்டட் சன்சாத் ரத்னா அவார்ட் ஃபார் 2025? பின்வருவனவற்றில் யாருக்கு 2025ஆம் ஆண்டிற்கான சன்சத் ரத்னா விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிரைம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இவங்க தான் இந்த சன்சாத் ரத்னா விருதுகளை வழங்குறாங்க. சரிங்களா? யாருக்குன்னா சன்சாத் அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் ரத்னா விருது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 17 பேருக்கு இந்த வருஷம் வழங்கப் போறாங்க. அது மட்டும் இல்லாம 3 பார்லிமென்டரி ஸ்டாண்டிங் கமிட்டீஸ் ஓகேங்களா? பாராளுமன்ற நிலைக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 3 கமிட்டீஸ்க்கும் 17 பார்லிமென்ட்ல இருக்கக்கூடிய 17 எம்பிக்களுக்கும் வழங்கப் போறாங்க. இதுல தமிழ்நாட்டிலேருந்து யாருக்கு வழங்கப் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி.என். அண்ணாதுரை. இப்படி ஒருத்தர் இருக்காரான்னு கேட்டா இருக்காரு. திருவண்ணாமலை இருக்கு இல்லையா? திருவண்ணாமலை தொகுதியோட எம்பி தான் சி.என். அண்ணாதுரை அவர்கள். சரியா? அவருக்கு தான் தமிழ்நாட்டிலேருந்து குடுக்கப் போறாங்க. அடுத்தது, இந்த 17 பேர்ல ஒருத்தர் அவரு. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரோஜ் கோஸ் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் சயன்ஸ் மியூசியம் மூவ்மெண்ட். சரோஜ் கோஸ் இந்தியாவின் அறிவியல் அருங்காட்சியக இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கரெக்ட் தான். ஸோ ரீசெண்டா இறந்துட்டாரு. அந்த பின்னணியில இந்த கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1978 வித் இட்ஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் அட் கொல்கத்தா. கொல்கத்தாவை தலைமையகமாக கொண்டு 1978ஆம் ஆண்டு தேசிய அறிவியல் அருங்காட்சியக கவுன்சில் உருவாக்கப்பட்டது. 2மே கரெக்ட் தான். அதனுடைய டைரக்டரா இருந்தவர் யார் தான்? சரோஜ் கோஸ் அப்படிங்கிறவர். சரியா? ஸோ போத் கரெக்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கலாச்சார அமைச்சகத்துக்கு கீழ இந்த அமைப்பு செயல்படுது. ஸோ என்சிஎஸ்எம்னா என்னன்னு கேட்கலாம். ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் growth rate ஆஃப் தமிழ்நாடு பிட்வீன் 2021 to 24 இஸ் 5.66%. அதாவது தமிழகத்தோட விவசாய வளர்ச்சி விகிதம் 2021லேருந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5.66% இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2012லேருந்து 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1% தான் இருந்துச்சு. 1.6 சம்திங் தான் இருந்துச்சு. சரிங்களா? அப்ப அக்ரிகல்ச்சர்ல ஒரு growth rate அதிகமாவே இருக்கு. அடுத்தது, வாடகை சர்வீஸ் இஸ் ஆஃபர்டு த்ரூ உழவர் மொபைல் ஆப். உழவர் மொபைல் செயலி மூலம் மின் வாடகை சேவை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ உழவர் அப்படிங்கிற மொபைல் செயலி ஓகேங்களா? அதுல பார்த்தீங்கன்னா 24 சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க. 24 சர்வீசஸ். அதுல ஒரு சர்வீஸ் தான் இந்த வாடகை அப்படிங்கிறது. இந்த வாடகை மூலியமா நமக்கு இந்த டிராக்டர் அந்த மாரி அக்ரிகல்ச்சர் மெஷினரீஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? வாடகைக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் குடுத்துறலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வாடகை அப்படிங்கிற சர்வீஸ் இருக்கு. அடுத்தது, ஃபாலோ லேண்ட் ஹாஸ் பீன் பிராட் அண்டர் கல்டிவேஷன் த்ரூ கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலியமாக தரிசு நிலங்கள் எல்லாமே கல்டிவேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சாகுபடி. சரிங்களா? கிட்டத்தட்ட 47,000 ஏக்கர் அளவுல இத பண்ணியிருக்காங்க. சரியா? 10,187 வில்லேஜ் பஞ்சாயத்துல. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரியாச்சில்லி இஸ் ஒன் ஆஃப் த 21 ஐலாண்ட்ஸ் இன் கல்ஃப் ஆஃப் மன்னார் நேஷனல் பார்க். மன்னார் வளைகுடா தேசிய பூங்காவில் உள்ள 21 தீவுகளில் கரியாச்செல்லி ஒன்றாகும். கரெக்ட் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்தது, வித் வேர்ல்ட் பேங்க் சப்போர்ட் தமிழ்நாடு இஸ் இம்ப்ளிமெண்டிங் டிஎன் ஷோர் டு பிரிவென்ட் லேண்ட் லாஸ் டு சி இன் கரியாச்சில்லி ஐலாண்ட். உலக வங்கியின் ஆதரவுடன் கரியாச்சில்லி தீவில் கடலுக்கு நில இழப்பு ஏற்படுவதை தடுக்க தமிழ்நாடு டிஎன் ஷோர் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதாவது இந்த கரியாச்சில்லி ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா, அதனுடைய பரப்பளவு அப்படிங்கிறது முன்னாடி 79 ஹெக்டேரா இருந்திருக்கும். ஓகேங்களா? எப்பன்னா 1969கள்ல. இப்போ 2018 படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இதோட பரப்பளவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5 ஹெக்டேருக்கும் குறைவா இருக்கு. இப்ப இதனுடைய லேண்ட் என்க்ரோச்மென்ட், சி எரோஷன் அப்படிங்கிறது இது எல்லாமே அதிகமா இருக்கனால, இதனுடைய நிலப்பரப்பளவு அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ அத தடுக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு ரூ. 50,00,00,000 செலவுல வேர்ல்ட் பேங்கோட சேர்ந்து இந்த டிஎன் ஷோர் அப்படிங்கிற திட்டத்த நெ நடைமுறைப்படுத்த போறாங்க. டிஎன் ஷோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு சஸ்டைனபிளி ஹார்னஸிங் ஓஷன் ரிசோர்சஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்துக்கு பல பேர்கள் இருக்கு. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட் தான். ஸோ என்ன பண்ண போறாங்க? டிஎன் ஷோர்ங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் பிளேசிங் ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப்ஸ் அலாங் த எட்ஜஸ் ஆஃப் த ஐலாண்ட். ஸோ இந்த தீவோட ஓரங்கள்ல பார்த்தீங்கன்னா, செயற்கை பவளப்பாறைகள வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இந்த செயற்கை பவளப்பாறைகள டிசைன் பண்ணது யாருன்னா, ஐஐடி மெட்ராஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நான் 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டா, அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இஸ் லொக்கேட்டட் இன். மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு
நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வண்டலூர்ல இருக்கு. சரிங்களா? முக்கியமான ஒரு அமைப்பு. ஸோ என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் 2024ல ஒரு ரூ. 50,00,00,000 நிதிய ஒதுக்கீடு செஞ்சு, தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஃபண்ட நிர்வகிக்கக்கூடிய அமைப்பா யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அவங்க தான். ஓகேவா? அப்ப தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறத தமிழ்நாடு வச்சிருக்காங்க. எவ்வளோ கார்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ கார்பஸ் அப்படின்னா 50 crore இது கூட கேட்கலாம். ஸோ இத யாரு மேனேஜ் பண்றாங்கன்னா, அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர்ல இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.